ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கேருந்து இருக்கோம்னாக்கா கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய குகை காளியம்மன் ஆலயம், அங்காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து நேற்று நேற்று சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பமாச்சு, 7:30 மணிக்கு. அது வந்து இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி அமாவாசை பூஜைலாம் செய்ய போகிறாங்க. அதுக்காக வந்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் இப்போ தான் முதல் முறையாக வந்து எடுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே எல்லாம் வந்து சாமியினுடைய எழுப்புன்னு நம்மளும் உள்ளார போய் பார்க்கலாம் எப்படின்னுன்றது. எல்லாம் இங்கெல்லாம் மயான சூறையெல்லாம் கூட செய்கிறாங்களாம். வாங்க உள்ளார போகலாம். ரொம்ப பிரம்மாண்டமான சிலைகள்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்குது. வாங்க எல்லாம் போயிட்டு உள்ளார போயிட்டு பார்க்கலாம் மக்களே. வாங்க. மக்களே, இங்கே வந்து இந்த சாமிக்கு, இந்த காளி அம்மனுக்கு, இந்த அலுஞ்சுமலை அம்மன் இன்னும் தலையை சுற்றிட்டு இங்கே வந்து பின்னாடி பிஸ்டி கழிக்கிற மாதிரி இங்கே வந்து பாருங்கள், அந்த கட்டையில் வச்சு அடித்து நசுக்கிட்டு போவாங்க. இந்த சூழலாம் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஐதீகமாக செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்கே வர பக்தர்கள்லாம் சொன்னாங்க, இது வரைக்கும் அவங்க நிறைய வேண்டுதல்லாம் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே வாங்க பார்க்கலாம். இன்னும் அபிஷேகம்லாம் 12 மணிக்கு மேலே ரொம்ப சிறப்பாக செய்யப்படுறாங்க. பார்க்கலாம் நிதானம் பொறுமையாக.
इधर ले जाके तो पार कुछ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
அப்படி பழம் பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்திலிருந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைந்திருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க காஞ்சிபுரத்துலேருந்து என்னுடைய பிள்ளைங்க வந்து அம்மா கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்டாங்க. அவங்களோட குடும்பத்தில் வந்து எத்தனையோ குழப்பங்கள் இருந்துச்சு. ஆணும் பொண்ணு பிரிஞ்சு இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மனோட அருளால் 3 அமாவாசை இந்த மண்ணை மெரிச்சு வா, நல்லபடியாக ஆணும் பொண்ணோட நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அம்மா வாக்கு கொடுத்தாங்க. அம்மனுடைய வாக்கு வேத வாக்கா எடுத்து இந்த மண்ணை மெரிச்சு வந்ததுனால அவங்க ஆசைப்பட்ட பிரகாரமே 3 அமாவாசை தீச்சட்டி ஏந்தி வந்தாங்க. தீச்சட்டி ஏந்தின பிறகு உடனே அவங்களுடைய ஆணும் பொண்ணோட அம்மா உத்தரவு கொடுத்து சேர்த்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றதை விட அவங்க என்ன வேண்டிக்கினாங்க, என்ன நடந்துச்சுன்றது அவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வணக்கம் சொல்லுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது அமாவாசைக்கு வரக்குள்ள இருந்தது கரெக்டாக. மறுவாரம் வந்தேன். நான் பார்க்க கிடையாது, தீச்சட்டின்னு சொல்லிட்டாங்க. தீச்சட்டி எடுத்து நான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு தான் நான் போன நிமிஷத்துலேயே 3வது நாளே அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 3வது நாள் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். 6 மாதமாக நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடி 2 பேருமே ஒருத்த பார்த்துக்கல. ஆனால் இந்த அம்மா தான் எனக்கு கொண்டாந்து சேர்த்துச்சு. இப்போ அவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவர் எட்டத்தில் இருக்கிறாரு. அடுத்த ட்ரிப்பு என்னோடய நிபர்த்தனையை நான் அம்மாவுக்கு செஞ்சிருவேன். எல்லாரும் நம்பி வாங்க. குகைக்காளி அம்மா நல்ல கை கொடுக்காம நமக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா 6 மாசமா ஒருத்தருக்கு கூட நாங்கள் புருஷன் பண்டாட்டி இருந்து நாங்கள் மூஞ்சை பார்த்ததில்லை, பேசினதில்லை. அந்த அளவுக்கு குடும்பத்தோட குழப்பங்களை ஏற்படுத்தி எத்தனையோ மனசங்கடத்தை ஏற்படுத்தி பிரிஞ்சிருந்தோம். ஆனால் இந்த அம்மா மண்ணை மெரிச்சு அருள்வாக்கு கேட்டு உடனே அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க. தீச்சட்டி ஏந்துன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. தீச்சட்டி ஏந்திட்டு இந்த அம்மா மண்ணை மெரிச்சு நான் வேண்டிட்டு போகிறேன். பஸ் ஸ்டாண்டு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்குள்ளவே அவங்க வந்து எனக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. இந்த அம்மனோட சக்தி வந்து வார்த்தையால் சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது போல உண்டான பிள்ளைங்கள்லாம் இந்த அம்மனை பாருங்க, இந்த அம்மனை வேண்டிக்கங்க. தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பான்றது இதன் மூலியமா நான் தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து நான் இப்ப அழைச்சிட்டு வந்திருக்க பொண்ணுக்கு நல்ல வழி காட்டணும், அந்த அம்மா வழி வெட்டணும் எனக்கு. அதே போல எத்தனையோ பிள்ளைங்களை வந்து இந்த அம்மாளுடைய புகழை நான் சொல்லியிருக்கிறேன். காஞ்சிபுரத்துல வந்து இந்த அம்மனுடைய புகழை நான் சொன்னதுனால என் மக்களே என்னுடைய கூட இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கும் எனக்கு நடந்த மாதிரி அவங்களோட பிரச்சனையை தீர்வு அடையணும் அப்படின்னு சொல்லி என்னோட மக கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சக்தி வாய்ந்த அம்மனுடைய அருளால எல்லாமே நடக்கும்ன்றது இதன் மூலியமா நான் தெரியப்படுத்துறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன சொல்றது எனக்கு